அனைவருக்கும் வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்கு உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உள்ள தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு கும்ப ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறாரு. இதன் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், பெண்மணிகள், விவசாயத்துறையினர் ஆகியவருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறாங்க. இதனால இந்த 30ஆம் தேதி முடிவதற்குள் உள்ள காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. அதே போல வீண் செலவு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே செலவுகள் ஏற்பட்டாலுமே அவை சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கவலைக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதுங்க. சுப செலவுகளாக இருந்தாலும் பண விரயம் ஏற்படுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இருக்காது. அப்படி என்ன மாதிரியான சுப செலவுகள் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபநயனம், நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குறிப்பா உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்துல ராகு மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் கூடிய விரைவில் ஏற்பட இருக்கு. இதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலுமே உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட இருக்கு என்பதால வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும், உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதையும் தவிர்த்துக்கோங்க. அதிகப்படியாக உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது இந்த வெயில் நேரத்திற்கு ரொம்பவே நல்லது. கடகராசினியர்கள் இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உள்ள தருணங்கள்ல கைப்பணத்தை தாராளமாக செலவு செய்வதை விட்டு திட்டமிட்டு செலவு செய்து எதிர்காலத்திற்கு சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள்ள என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிப்பதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய கவலையை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா இப்போது, அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள்ள இது மாதிரியான பல கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல நீங்கள் என்னதான் கவனமாக இருந்தும் பணிகள்ல ஒரு சில நேரங்கள்ல தவறுகள் ஏற்பட்டிருக்கும்.
இதனால வேலை போயிருமோ, இல்ல வேலையை விட்டு நிறுத்திடுவாருங்களோ, வேற நிறுவனத்திற்கு பணிமாற்றம் செய்திடுவாருங்களோ என்று பல குழப்பங்கள் உங்களுடைய மனதுல இருந்திருக்கும். ஆனா அந்த குழப்பங்கள், கவலைகள் அனைத்தையுமே தூக்கி எறிந்துவிட்டு அடுத்த கட்ட முயற்சி என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் இடைத்தரகர்களால ஏமாற்றப்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இடைத்தரகர்களை நம்பி செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கடக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் இந்த காலகட்டம் முழுவதுமே சாதகமாக இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்குதுங்க. மிகவும் பாடுபட்டு தான் உங்களுடைய விற்பனையையும் லாபத்தையும் நீங்க காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கு. நிதி நிறுவனங்களாலையும் ஒரு சில நேரங்கள்ல நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டாளிகளாலும் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை இந்த தருணங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கூடுமான வரைக்கும் புதிய முதலீடுகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. அப்படியே நீங்க முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று எப்படி முதலீடு செய்வது, எந்த வழியில் செல்வது என்பதை தீர ஆராய்ந்து ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இத்தருணங்கள் அமையவில்லை என்றாலும் கூட நீங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லைங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுங்க. பிற மாணவ மாணவியருடன் பிரச்சனை இல்ல தலையிடாம இன்றைய கல்விதான் உங்களுடைய நாளை எதிர்காலம் என்பதை மட்டும் மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது சால சிறந்ததா அமையுது. கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய், சனி பகவான் ஆகியோர் அனுகூலமாக இல்லைங்க. கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் என்பது திருப்திகரமாக இல்லையே என்று மன வருத்தத்தில் உள்ள உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும். இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஒரு ஏழைக்காவது உணவளிப்பது புண்ணிய பலன் உங்களை பாதுகாக்கும் என்பதை தெளிவுபடுத்துது.